தமிழக காவல்துறையில் சரக அளவிலான பதவி உயர்வு முறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி, என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக காவல்துறையில சீருடை பணியாளர் தேர்வாணையத்துல சரக அளவில் பதவி உயர்வு வழங்கும் முறையை ரத்து செஞ்சிருக்குது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இதற்கான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் காவலர் கிரேட் 2 கான்ஸ்டபிளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் 10 ஆண்டுகளுக்கு பணி முடித்த பிறகு கிரேட் 1 காவலர்களாகவும் அதன் பிறகு 5 ஆண்டுகள் இப்படி அந்த பதவி உயர்வு நடைமுறை தற்போது அமல்படுத்தப்பட்டு வருது. இதுல கிரேட் 1 காவலர் தேர்வு செய்யப்பட்டவங்க திருச்சி, மதுரை, நெல்லை உள்ளிட்ட சரகங்கள்லாம் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்படும் போது அங்குள்ள காலி பணியிடங்கள் அடிப்படையில அவங்களுக்கு பதவி உயர்வு பெறுறாங்க. சரக அளவில் நடைபெறும் பதவி உயர்வு தேர்வில் வெற்றி பெற்று பதவி உயர்வு பெறுவதால் பல மூத்த காவலர்கள் இந்த ஜூனியர்களுக்கு கீழே பணியாற்ற வேண்டிய நிலைதான் இருக்குது. இதெல்லாம் மனசில் கொண்டுதான் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த சரக அளவில் பதவி உயர்வு வழங்கும் முறையை ரத்து செய்திருக்கிறார்கள். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.